அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த ராசிக்காரர்களிடம் கூட்டு சேராதீங்க, கேடாய் முடிந்துவிடும். சிம்ம ராசியை கிரகங்கள் நெருக்கி கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேது சிம்ம ராசியை நெருக்கி கொண்டு வருகிறார். அஷ்டமத்திலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் சந்தரிக்க போகிறார். நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இந்த கால நேரத்தில் இந்த ராசிக்காரர்களிடம் கூட்டு சேராதீங்க. அப்படி கூட்டு சேர்ந்தீங்கன்னா கேடாய் முடியும். சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் தனித்து செயல்பட்டீங்கன்னா சிக்கலை தாண்டி முன்னேற அமைப்பு உண்டு. எண்ணங்களும் ஆசைகளும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே பிரம்மாண்டமாக இருக்கும். அது நேரு வழியில் இருக்கிறதா, குறுக்கு வழியில் போகிறதா அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்தியில் நிர்ணயம் செய்யும். தன்மானம் தன்னம்பிக்கைக்கு பாத்திரம் என்று சொன்னாலும் மானம் மரியாதை பெயர் கெடுத்து கொள்ளும் குணமும் அவ்வப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும். நட்பு கூட்டாளிகள் இருந்தாலும் இல்லைனாலும் அந்தந்த கால நேரத்தில் வரவேண்டியது கரெக்டாக வரும். உங்களை தேடி உங்களுக்கு தொந்தரவு வரக்கூடிய நேர காலம் வரும்போது நட்பாக இருந்தாலும் கூட்டாளியாக இருந்தாலும் உங்களை தேடி வந்துடும். ஜான் ஏறினால் முளம் சறுக்கல் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் ஜான் ஏறினா முளம் சறுக்குவது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. புகழ்ந்து பேசி தட்டி கொடுத்து உங்களை பாராட்டினா நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். ஆசையாக 4 வார்த்தை பேசினா போதும் சிம்மராசி ஏமாந்து விடும். நம்பி கெட்டவர்களும் உண்டு. மனைவி பிள்ளை மாமன் மச்சான் உடன் பிறந்தவர்கள் யாரையும் நம்பாமலே கெட்டவர்களும் சிம்மராசிக்காரர்கள் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 குணங்கள் உண்டு. உங்கள் குடும்ப பிரச்சனையை பேசாமல் விடுவது, மற்றவர்கள் குடும்ப பிரச்சனையை பேசி தீர்த்து வைப்பது. சிம்ம ராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட், இன்டர்நெட் சூது, போட்டி பந்தயம் ரேஸு, அதிர்ஷ்ட வழியில் பல லட்சங்களை இழந்தவர்களை காண முடிகிறது. கோச்சாரத்தில் கிரகங்களும் அந்த நிலையை காட்டுகிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு திசையும் ராகு புத்தியும் பேராசையை கொடுத்து பெரு நஷ்ட குழியில் தள்ளிவிடுவதை காண முடிகிறது. சிம்மராசி சூரிய பகவானுடைய வீடு. காலபுருஷனுக்கு 5ஆவது வீடு சிம்மம், பூர்வ புண்ணியஸ்தானம். முன்ஜென்ம புண்ணிய பலனை அனுபவிக்க பிறந்தவர்கள். சூரிய பகவானுடைய வீடு. மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. சிம்மராசியின் அதிபதி சூரியன் தக 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 தகன்னு எப்போதும் அழுக்கற்று காணப்படக்கூடிய ஒரே கிரகம். சிம்மராசிக்கு முதல் நட்பு கிரகம் குருபகான் ஒருவரே. மற்ற கிரகங்கள் சிம்மராசிக்கு பகை. குருபகானுடைய வீடான தனுசு மீனம். இந்த 2 ராசிகள், ஒரு ராசி பூர்வ புண்ணியஸ்தானமாகவும் மீனராசி அஷ்டமஸ்தானமாகவும் சிம்மராசிக்கு விளங்குகிறது. தனுசு மீனம் சிம்மராசிக்கு நட்பு வீடாக இருந்தாலும் உங்களுக்கு நட்பு ரீதியாகவோ காதல் ரீதியாகவோ திருமண ரீதியாகவோ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒத்து வராது. 5 8ஆம் வீடாக வருவதனால் 5ஆம் வீடு பூர்வீகம், பங்காளி, மாமன் மச்சான், குலதெய்வம், உங்கள் குழந்தைகள் எல்லா இடத்திலும் நல்லா அந்யோன்யமாக இருக்கிறார்கள் என்றால் பெரிய அளவு ஒற்றுமை காணப்படவில்லை. அதே மாதிரி 8ஆம் இடம் என்றால் தடை தாமதம், தடுமாற்றம், பேராசை, நஷ்டம் விரயங்களை காட்டக்கூடியது. கடன் வாங்கிட்டா 10 வருஷம் 15 வருஷம் வட்டி மேல் வட்டி கட்டி சிம்மராசிக்காரர்கள் திண்டாடுவதை காண முடிகிறது. தற்போதுள்ள கால நேரத்தில் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல்
ராகு பகவான் சனி பகவான் நட்சத்திரத்திலே காலடி எடுத்து வைக்கும்போது சிம்ம ராசி அன்பர்கள் மீன ராசிக்காரர்களிடமோ தனுசு ராசிக்காரர்களிடமோ கூட்டு சேராதீங்க. அது கேடாக முடிந்துவிடும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, நட்பு ரீதியாக, காதல் ரீதியாக நீங்கள் கூட்டு சேர்ந்தீங்கன்னா கேடாய் முடியும். ஏமாற்றங்கள் மிஞ்சி இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் பார்த்து பக்குவமாக செயல்பட வேண்டும். ராகு எந்த வழியில் வேண்டுமானாலும் சிம்மராசிக்காரர்களை ஏமாற்றலாம். இந்த வழியில்தான் ஏமாற்றும் என்று சொல்ல முடியாது. எந்த வழியில் வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். தனுசு மீன ராசிக்காரரிடம் கூட்டு சேர்ந்து நீங்கள் எதையும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கேடாய் முடிந்துவிடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.